அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய மிதுன ராசிக்கான மாத பலன்களை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், இந்த மாதத்தில் என்ன மாதிரியான சுப அசுப பலன்கள் மிதுன ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது, அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான நிலைகளை ஏற்படுத்துமா? மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது மிதுன ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மிதுன ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்கள் 12ல் கடைசி மாதம் அப்படின்னா அது பங்குனி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாதம் முழுவதும், அதாவது பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில் ராகுவுடன் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறாரு. புதன் 12ஆம் தேதி மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறாரு. 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கு வருகிறாரு. குரு மேஷ ராசியில் இருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கு செல்கிறாரு. சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபத்தை தரக்கூடிய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்க போகிறாரு. பெரும்பாலான விஷயங்கள்ல மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்றமும் நிறைந்த காலகட்டம் இருக்க பெறப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் நீங்க பெறும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்குது. அதே போல 3 கிரகங்கள் பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 9வது வீட்டில் சஞ்சரிக்கிறாங்க. ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபத்தை தரக்கூடிய குருவாக பங்குனி மாதம் முழுவதும் இருக்காரு. பெரும்பாலான விஷயங்கள்ல மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் வளர்ச்சி, மகிழ்ச்சி, ஏற்றம் நிறைந்த காலமாகவும் மாதமாகவும் இருக்க பெறப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கசப்புகள் இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுங்க. உறவுகள் இணக்கமும் நெருக்கமும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது. மிதுன ராசிக்கு பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய சேர்க்கையானது மிதுன ராசிக்கு பார்க்கும்போது அஷ்டம வீடான மகர ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில செல்ல போகிறாரு. கும்ப ராசியில ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. சனிவுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரங்களின்படி பார்க்கும்போது சனி பகவான் மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள்ங்க. அதனால் இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியுடன் வேலை மற்றும் லாபம் சம்பந்தப்பட்ட செவ்வாய் இணைவதால் வேலையில மாற்றம் ஏற்படதான் செய்யும். அலுவலக விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் நேரம் எது அப்படின்னு கூட சொல்லலாம். மேல் அதிகாரிகளுடன் மற்றும் சீனியர்களுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. சனி செவ்வாய் சேர்க்கையால் சொத்து பிரச்சனை இந்த பங்குனி மாதம் பெரிதாகலாம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உறவுகளுக்குள்ள ஏதேனும் வாக்குவாதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள பாருங்க. குடும்ப ராசி, அதாவது கும்ப ராசியில சனி
பகவான் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால வேலை வியாபாரத்தில் லாபம் பெறுவது மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர புதன் பெயர்ச்சி நடைபெற போகிறதுங்க. ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில, அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில வலிமை இழந்த புத பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு. இது மிதுன ராசிக்கு உகந்த நிலை கிடையாது. மிதுன ராசியின் அதிபதியான புதன் நீச்சமடைவது என்பது பல விஷயங்களை மிதுன ராசியினருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க செய்யும். நாள்பட்ட உடல்நல கோளாறுகள் பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் பங்குனி மாதத்தில் அதை பெரிதாக்காம தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவது விற்பது உள்ளிட்ட பரிவர்த்தனைகளை இப்பொழுது பேச வேண்டாம், அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடையக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு புண்ணிய கிரகமான சுக்கிரன் மார்ச் 31 மீன ராசியில பெயர்ச்சியாகி உச்சமடைகிறாரு. இதனால மிகப்பெரிய யோகம் ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கிரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகுங்க. அதே போல ராகுவுடன் இணையக்கூடிய சுக்கிரனும் ராகுவின் பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்தி பொன்னான நேரத்தை உருவாக்குகிறாரு. பங்குனி மாத தொடக்கத்தில் இருந்து வந்த நிலை மாறி வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்க காண்பீங்க. பல விதமான தடைகள் நீங்கி எதிர்பார்த்த விஷயங்கள் விரைவாக நடைபெறுவதை கண்கூடாக உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும். உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சொத்துக்கள் பிரச்சனை தானாகவே தீர்ந்துவிடும். பங்குனி மாதம் சுக்கிரன் பெயர்ச்சிக்கு வாழ்க்கையில் பல விதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொடர்ந்து தொல்லைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. குழந்தைகள் வழியில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சுப செய்திகளையும் பெறுவீங்க. அதே மாதிரி சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால் 2024 வருடத்தின் பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு தொழிலை குறிக்கக்கூடிய வீட்டில் நடக்குது. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை ஆகுங்க. மிதுன ராசிக்கு தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் ராகு மற்றும் சூரியன் இணைவது தொழில் ரீதியாக பலவிதமான சிக்கல்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும். இந்த தொழிலை விட்டு விடலாம் அப்படின்னு கூட நினைக்க வைக்கலாம். உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறவங்க உதவ முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். சரியான முடிவுகள் எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறுவீங்க. இது ஒரு மாதம் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையுமே தற்போதைக்கு அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம். இந்த ஒரு மாதம் மட்டும்தான் தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தற்சமயம் இந்த பங்குனி மாதம் தொழில் விஷயமாகவோ வியாபாரம் விஷயமாகவோ எந்தவித அவசர முடிவையும் எடுக்க வேண்டாம். அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது ஓரளவிற்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்தாலும் கூட சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதகமான நிலைகளையும் உருவாக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் மறுபுறம் செலவுகள் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுடைய கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை எளிதில் சமாளித்து விடுவீங்க மிதுன ராசி அன்பர்கள்.
இருப்பார்கள். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று கூடுதலாகவே இருக்குங்க. ஆனால் மாதத்தினுடைய பகுதியில இருந்து வேலை சுமை சற்று குறைவாக காணப்படும். வேலையை எளிதில் செய்து முடித்து நற்பெயரை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கலனாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான பெரிதளவில் வாய்ப்பு கிடையாது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் உங்களுக்கு கை கொடுக்காமலும் போகலாம். இருப்பினும் தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதான போக்கும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த மாதம் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், பணியிடமாகட்டும், அலுவலகமாகட்டும், உத்தியோகஸ்தர்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, அரசு ஊழியர்களாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடம், பணிச்சூழல் அப்படின்னு வரும்பொழுது சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும், சுயமாக தொழில் வைத்திருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வரத்தான் செய்யும். அதனால் எந்தவித அவசர முடிவையும் எடுக்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த குழப்பங்கள், இந்த மன தைரியத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும். அது இந்த பங்குனி மாதம் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல வரவு, நல்ல லாபம் நிச்சயமாக இருக்கும். பணியிட சூழலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது அனைத்து விஷயத்திலையுமே இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே மாத பிற்பகுதியில் நீங்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் அடிக்கடி ஏற்படுங்க. எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். குழப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாம். எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படக்கூடாது. அலட்சியம் குறிப்பாக காட்டக்கூடாது. உங்களுடைய அலட்சியமும் கோபமும் பார்த்தீங்கன்னா பலவித பிரச்சனைகளை உங்களை ஏற்படுத்திடும். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும், தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வாழ்வை தரும். இல்லாட்டினா தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க. அதே மாதிரி உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீருங்க. ஆஞ்சநேயரை வழிபட தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பயம் உங்களை விட்டு விலகும். அதே போல கால பைரவரை வழிபட எதிரிகள் தொல்லை விலக ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து நந்தி வழிபாடு செய்து வாங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு.